நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அதிகாருக்கும் இனியொரு வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட கலை அரசி அஸ்வம் மீனம் ராதா ராதா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பகுதி 1 ஜோதிடங்களும் பரிகாரங்களும் சொல்லி பகுதி 1ல வந்து அம்மா பேச போறாங்க. இது தொடர் வகுப்பாக இருக்கும். நன்றி. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சிவசிவா. ஓகேங்க சார். குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா. சிவ சிவ அன்பே சிவம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நிறுவனர் சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சேனல் வாடிக்கையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து கருணை கடலே கந்தா போற்றி என்று கூறி உங்களிடம் என்னுடைய தோஷங்களும் பரிகாரங்களும் என்பதை பற்றி விளக்கமாக பேச இருக்கிறேன். நம்ம வந்து போன முறை வந்து நோய் தீர்க்கும் பரிகாரங்களும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இன்னைக்கு வந்து நமக்கு ஜோதிட ரீதியாக தனம் வரும் வழி என்ன, அந்த தனம் வரவழைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா யூடியூப்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு பணம் வரும், அந்த மாதிரி செய்யுங்க, நிறைய விளம்பரங்கள், ஆயிரக்கணக்கான விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதையெல்லாம் பார்த்து செய்யும் பொழுது அது வருதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரிசல்ட் வந்து இங்க யாருமே சொல்லல. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி செய்யுங்க, பச்சை கற்பூரத்தை வைங்க, சிகப்பு கற்பூரத்தை வைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு பணம் வருதா அப்படிங்கிறது வந்து அந்த செஞ்சவங்க வந்து ரிசல்ட் நமக்கு கொடுக்க கிடையாது. ஆனா இது வந்து ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி வழியில பணம் வரும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரி, அந்த பணம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 12 லக்னங்கள் இருக்குதுங்க. சரிங்களா? ஒரு ராசி மண்டலம் வந்து 12 ராசிகளை கொண்டது. 12 ராசிகளும் 12 லக்னமாக ஒவ்வொருவருக்கும் அமையும். ஒருத்தருக்கு ஒரு லக்ன வீதம். இந்த அமைப்புல வரும் பொழுது 2ஆம் இடம் தாங்க நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பாவகம். அதனுடைய திரிகோணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2, 6, 10 இந்த பாவகங்கள் தான் வந்து நமக்கு பணத்தை கொடுக்கும். அதாவது இவங்கதான் நமக்கு கண்டிப்பா பணம் கொடுப்பாங்க. நம்ம ஏதோ ஒண்ணு விற்கிறோம்னாலும் சரி, வருமானம் வருதுனாலும் சரி, ஒரு மேலதிகாரியா இருந்தாலும் சரி, நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவங்க நிச்சயமாக இவங்க. இல்ல அப்படின்னாக்கா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப உதாரணமா நம்ம சொன்னோம்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இதற்கு வந்து திரிகோணம் 2ஆம் இடம் 6, 10. அப்ப ரிஷப வீடு, கன்னி வீடு, மகர வீடு, இந்த 3 வீடுகளும் வந்து திரிகோணங்கள். அதாவது இதுதான் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பாவகங்கள். சரிங்க. இப்ப இந்த 2ஆம் வீட்டுல என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேடுகின்ற வருமானம், நம்மளை தேடி வருகின்ற வருமானம், எளிதில் மாற்றக்கூடிய பொருளாதாரங்கள், அதாவது தங்க நகைகள், வைரங்கள், நவரத்தினங்கள், இது எல்லாமே நமக்கு 2ஆம் பாவகத்துல இருக்குது. அடுத்தது பாருங்க 6ஆம் இடம். இது கடின உழைப்பின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்களும், ரொட்டீன் ஒர்க்கும், உத்தியோகங்களும், இதன் மூலமாக நமக்கு வருமானங்களும் வரும் அப்படிங்கறத சொல்லக்கூடியது இந்த 6ஆம் இடம். சரிங்களா? அடுத்தது பாருங்க 10ஆம் இடம். இது வந்து பெரிய பதவி, பெரிய தொழில், நிறைய முதலீடுகளை போட்டு தொழில் செய்து அதன் மூலமா லாபம் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி, அல்லது அரசு வேலையில இருப்பாங்க, அரசு தொடர்புகள் மூலமாக ஒரு வருமானம், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது வந்து நமக்கு 10ஆம் இடம் சொல்லுங்க. அப்ப 2, 6, 10 இந்த இடங்கள் வந்து நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்த அமைப்புகள்ல ஒரு கிரகங்கள் தசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் நமக்கு நிச்சயமாக வருமானத்தை கொடுக்கும். இப்ப இப்படி எல்லாம் இல்ல அப்படின்னா வருமானம் வராதானா? அதுல வந்து இதில் உள்ள கிரகங்கள் தருங்க. இப்ப மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 2ஆம் வீடு
உங்களுக்கு சுக்கிரன் வீடு ரிஷப வீடு வருதுங்களா, அப்ப சுக்கிரன் தசை நடத்தணும். இல்ல அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கும் பொழுது அதனுடைய தசைகள் நடக்கும் பொழுது நல்ல ஒரு வருமானம் வரும். அதே போல அப்படி இல்லைன்னு வச்சுக்குங்க. அடுத்தது கன்னி வீடு, திரிகோணத்துல ஒரே நட்சத்திரங்கள் தான் இருக்கும். கன்னி வீட்டுல புதன் தசை நடக்கும் பொழுது வருமானம் வரும். அதே போல சனி திசை நடக்கும் பொழுதும் நிச்சயமாக வருமானம் வரும். சரிங்க, இந்த மாதிரி எல்லாம் வருமானம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தும் வருமானம் வரல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இப்ப நமக்கு பொதுவா ஒரு உதாரணம், நம்ம வீட்டு கதவை ஒருத்தவங்க தட்டுறாங்க அப்படிங்கும்போது திறந்தாதான் அவங்க வர முடியும். அது போல இல்லாத ஒருத்தருக்கு நம்ம திறந்து வச்சாலும் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அமைப்புல இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு வர்றதுக்காக சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தூபங்கள் போடலாங்க. அதாவது தன தாரையை இயக்கணும். அடுத்தது இந்த தன ராசியினுடைய தூபங்களை நம்ம பயன்படுத்தி வீட்டுல போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த தூபங்கள் அந்த கிரகங்களின் சக்தி ஆகர்ஷணம் பண்ணி நமக்கு அதை கொடுக்கும் பொழுது நமக்கு வருமானம் வரும். இதை நீங்க செஞ்சு பார்க்கும் பொழுது 100% ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்க வருமானம் வந்தது அப்படின்னு சொன்னதால அந்த பலனை எல்லாருக்கும் சொல்லணும், அதை நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க உங்களுக்கு அதை அப்படியே கொடுக்குறேங்க. இப்ப மேச ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. மேச லக்னம்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதற்கு 2ஆம் இடம் பாத்தீங்க அப்படின்னா ரிஷபம். சரிங்களா, அதனுடைய 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா கன்னி, அடுத்தனுடைய 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா மகரம். இப்ப மேச ராசிக்காரங்களோ அல்லது மேச லக்னக்காரங்களோ இவங்க வெள்ளிக்கிழமையில ஜாதி பத்ரி, வெட்டிவேர், லவங்கம், ஜாதிக்காய், போரோசனை இந்த பொருட்களை சாம்பிராணியில போட்டு சாயங்காலம் 6 மணில இருந்து 6:30 மணிக்குள்ளார ஒரு தெய்வ படங்களுக்கு முன் ஒரு தீபத்தை ஏற்றி சாம்பிராணி புகை போட்டு இந்த பொருட்களை அவங்க போட்டு அவங்க சுத்தி வீடு முழுக்க காட்டும் பொழுது நிச்சயமாக அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறி அவங்களுக்கு அந்த பணத்தை ஆகர்ஷணம் செய்து அவங்களுக்கு நிச்சயமாக பணம் கிடைக்க வழிவகை செய்யும். அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். அடுத்தது பாருங்க 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கன்னி வீடு வருது இல்லைங்க, அங்க குங்கிலியம், வெண்கடுகு, துளசி, குப்பமேனி இத புதன்கிழமையில நீங்க இத பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு, அதாவது ஒரு உத்தியோக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மேலதிகாரி கூட தகராறு இருக்குது, இல்ல அவங்களுக்கு இவங்க செய்யற வேலையில குறைபாடு இருக்குது, அவங்க ஏதோ ஒரு மன வருத்தத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க அந்த புதன்கிழமையில குங்கிலியம், வெண்கடுகு, துளசி, குப்பமேனி இந்த 4 பொருட்களை அந்த சாம்பிராணியில போட்டு சாமி படத்துக்கும் காமிச்சிட்டு மற்றும் வீட்டு இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் காமிச்சு, பீரோ நம்ம எங்கெல்லாம் பணம் வைப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க டிராவ்ல வச்சிருப்பாங்க, பீரோல வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கும். எங்க யார் வச்சிருக்காங்களோ அந்த இடங்களுக்கு இந்த பொருளை போட்டு அந்த புகையை காட்டும் பொழுது நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். இதன் மூலமாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட வைப்ரேஷன் நகர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், உத்தியோகத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா உத்தியோகம் கிடைக்காம இருக்கிறவங்க கூட இந்த மகிழ இலை, நொச்சி இலை இத ரெண்டையும் சனிக்கிழமை இத சனிக்கிழமையில செய்யணுங்க. ஏன்னா இது மேசத்துக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன். சனிக்கிழமையில செய்யும் பொழுது நிச்சயமாக அது தினசரியே நீங்க செய்யலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செய்யலாம். இதுக்கு தினமும் செய்யறது ரொம்ப சிறப்புங்க. இல்ல என்னால தினமும் செய்ய முடியாது, வாரத்துல ஒரு நாள் செய்ய முடியும், இல்ல வெள்ளிக்கிழமை செய்யறேன், இல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் செய்ய முடியும் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க. தினசரியும் செய்யும் பொழுது அதனுடைய பலன் பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம விட்டு விட்டு செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். இந்த அமைப்புல மேச லக்னக்காரங்க செய்யலாங்க. அடுத்தது இப்போ ரிஷப லக்னம். இப்ப ரிஷப லக்னத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஏற்கனவே புதனுக்கு சொன்னதே தாங்க வரும். ஏன்னா மிதுனம் மேசத்து ரிஷபத்திற்கு 2வது வீடா வரும் பொழுது
அந்த மிதுனத்துக்கு சொன்னது குங்கிலியம், வெண்கடுக்கு, துளசி, குப்பமேனி. இத போட்டு அவங்க தினமும் சாயங்காலம் 6 மணில இருந்து 6:30 மணிக்குள்ளார எல்லாருக்குமே சாமி வீடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சாமி வீட்டுல சாமிக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி இந்த பொருட்களை வந்து அந்த சாம்பிராணியில கலந்து நீங்க அப்படியே வீடு முழுக்க காட்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் போய் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வைப்ரேஷன் கிடைச்சி பொருளாதார மேன்மை கொடுத்து, பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, வீட்டுல இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள், குடும்பத்துல கூட பிரச்சனைகள் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இல்லாம இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிற தனத்தை மட்டும் சொல்ல கிடையாது, குடும்பத்தையும் சொல்லக்கூடிய இடம். குடும்பத்துல இருக்கவங்கள ஒரு மனக்கசப்பான சங்கடமான இருக்கும், அது கூட மறைஞ்சிரும். அந்த மாதிரி அமைப்புல இந்த பவர்ஃபுல்லான இந்த மூலிகைகளை நம்ம போட்டு வீட்டுக்கு வந்து நம்ம காமிச்சு வரும்பொழுது மேன்மை கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா 6ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வெட்டி வேர். அடுத்தது வெட்டி வேறு, ஜாதி பத்ரி, ஜாதிக்காய், லவங்கம், கோரோசனை. இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க. நீங்க போய் வாங்கி வச்சுட்டு அந்த சாம்பிராணி புகையில கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு காமிச்சிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்தது வந்து பாருங்க 10. அடுத்தது வந்து சனியினுடைய கும்ப வீடு தான் இந்த வீட்டுக்கு 10வது வீடா வருது. ஏற்கனவே சனி பகவான் சொன்னது போல மகிழம் இலை, நொச்சி இலை இதெல்லாம் போட்டு நீங்க கலந்து செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த திரிகோணத்துல சொன்ன வீடுகளுக்கு சொன்னது ஒட்டுக்கா கூட நம்ம போட்டு நம்ம கலந்து செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கிடைக்கும். அற்புதமான ஒரு வைப்ரேஷன் அந்த வீட்டுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக பொருளாதாரமும் வரும். தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில இருக்கக்கூடிய நஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும், லாபங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதி நிறைவை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தது வந்து மிதுன வீடு. மிதுன வீட்டுக்கு 2வது வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது கடகமனையா வரும். அந்த கடகமனைக்கு மா இலை, மருதாணி இலை இது 2 முக்கியம். இந்த பொருட்களை நம்ம இந்த மா இலையெல்லாம் வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாங்கி அது காஞ்சிரும் இல்லைங்களா, அந்த காஞ்ச இலை, அடுத்தது மருதாணி இலை, இதையெல்லாம் நம்ம அதுல போடும் பொழுது அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடைச்சி குடும்ப ஒற்றுமை, பொருளாதார மேன்மை, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்த பணம் வராம கூட இருக்குங்க, கொடுத்து ரொம்ப நாளா இருக்கும், அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்துட்டு வரும் பொழுது கொடுத்த பணம் நம்மளுக்கு நிச்சயமாக திரும்பி அவங்களுக்கு சரி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கூட இது ஏற்படுத்தும். அடுத்தது பாருங்க 1 2 3 4 5 6. அடுத்தது வந்து விருச்சிகமனை. விருச்சிகமனை வந்து 6வது வீடா மிதுனத்துக்கு வரும் பொழுது அங்க வந்து அகில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும், அருகம்புல் இதையும் நம்ம அந்த சாம்பிராணி புகையில போடும் பொழுது, அந்த சாம்பிராணி தூபத்துல போடும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அதற்கு வந்து திரிகோணமாக அதே மகிழம் பூ இலை, நொச்சி இல்ல சந்தன பொடி வருதுங்க. இப்ப வந்து கடகத்துக்கு வந்து உங்களுக்கு மீன வீடு, மீன வீட்டுக்கு வந்து சந்தன பொடி வந்து நம்ம போடும் பொழுது அற்புதமான, அது குருவினுடைய வீடு, அதனால வந்து உங்களுக்கு புத்திர பெயர் கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது குருவினுடைய வீடு. குருவினுடைய கடாட்சம் பொருளாதாரத்துக்கு அவர்தான், சரிங்களா. அப்ப அந்த சந்தன பொடியும் அந்த இதுல போடும் பொழுது அற்புதமாக வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்தது வந்து கடக வீட்டுக்கு 2வது வீடு சிம்ம வீடுங்க. இப்ப சிம்ம வீடு வரும் பொழுது நம்ம வில்வ இலை, சங்கு பூ இலை, திருநீற்று பச்சிலை இதையெல்லாம் போட்டு அந்த தூபத்துல காட்டிட்டு அந்த வீட்டுல நம்ம செய்ய செய்ய நமக்கு வந்து நம்ம செய்கின்ற காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும், குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் செய்து பாருங்க. அடுத்தது அந்த வீட்டுக்கு வந்து 1 2 அதே வந்து 6ஆம் இடமா வந்து குருவினுடைய வீடுதான் வருது, தனுசு மனை. அந்த தனுசு மனையில சந்தனப்பொடி, அரசு குச்சி, ஆலக்குச்சி இந்த குச்சிகள் எல்லாமே குருவிற்கு உகந்த குச்சிகள். அதனால இதையெல்லாம் நம்ம அந்த தூபத்துல போடும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் வந்து அற்புதமாக ஏற்பட்டு நல்ல பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம்ங்கிறது ரொட்டீனா செய்யக்கூடிய வேலைகள், அதுல எந்த தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தகர்ந்து போய்விடும். அந்த தடைகள் எல்லாம் தகர்ந்து நம்ம உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல 10ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது நமக்கு மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா மேச வீடு வரும். அப்ப அந்த மேச வீட்டுக்கு அகில், அருகம்புல் இது 2மே செவ்வாய்க்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்ப இதை நீங்க செய்யும் பொழுது அந்த மேச வீடு அது இயக்கும் பொழுது 10ஆம் இடம் தொழில், ஜீவனம் இல்லைங்களா,
அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஏற்பட்டு நல்ல தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வந்து நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லாபகரத்தை நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் வந்து என்னிட்டம் பாக்குறவங்கள்ட்ட நான் சொல்லி பலிதமாயி அதை அப்படியே உங்களுக்கு நான் வழங்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா சிம்மமனையில இருக்கிறவங்க, சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது வந்து 2வது வீடு என்று தன ராசியை இயக்கிறத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்தாதான் கதவை திறந்தாக்கா இருந்தாதான் அவங்க உள்ள வர முடியும். அப்ப அவங்கள வரவழைக்கிறதுக்காக தான் இந்த தூபங்கள் போட்டு ஆகர்ஷிக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்குறோம். ஒரு குழந்தைகிட்ட உனக்கு சாக்லேட் தரேன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த புகையினுடைய சக்தி வந்து ஆகர்ஷிக்கும். அதனால வந்து 2வது ராசியை நம்ம இயக்குறோம். இந்த 2வது ராசி, 6வது ராசி, 10வது ராசி, இது வந்து தனத்தை இயக்கக்கூடிய திரிகோணங்கள். அததான் நம்ம இந்த புகைகள் மூலமாக இந்த சாம்பிராணி தூபத்தை போட்டு அதற்கு உரிய பொருட்களை எல்லாம் அதுல போட்டு அந்த வைப்ரேஷன் மூலமாக நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிய உண்டு பண்ணிக்க போறோம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறது, யாரோ என்னென்னவோ சொல்றாங்க, எதுவும் நடக்கல அப்படின்னா நம்ம இத பார்க்க தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமா நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே ல அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம். அப்ப 2வது வீடு என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அத பாத்துக்கிட்டு நீங்க வந்து இப்ப நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இத வந்து நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக வளர்ச்சி அதிகரிக்கும். அடுத்தது வந்து சிம்மத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன். குங்கிலியம், வெண்கடுக்கு, துளசி, குப்பமேனி. இதற்கு 6வது வீடு வந்து நமக்கு வந்து மகர வீடு வருதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மகிழம் பூ இலையும் நொச்சி இலையும் இது 2யும் போட்டாலே போதுமானது. அதே போல இந்த திரிகோணத்துல சொல்லப்பட்ட அனைத்து விதங்களையுமே நம்ம போட்டுக்கலாங்க. இப்ப வந்து மேசத்துக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. மேசத்துக்கு 2, 6, 10 இதுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் சொன்னோமோ அதெல்லாமே வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல வைப்ரேஷனும் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அடுத்தது வந்து இந்த துலா ராசிக்கு வந்து 2வது வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விருச்சிகம் வருது. அப்ப விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய்க்கு அகில், அருகம்புல் இது 2யும் போட்டுக்கலாங்க. அதே போல வந்து மீன வீடு 6வது வீடா வரும். அந்த மீன வீட்டுக்கு உரிய பொருள் குருவிற்கு சந்தன பொடி, அரசு குச்சி, ஆலங்குச்சி இதையெல்லாம் நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா போடும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா துலா ராசிக்கு 10வது வீடா வந்து நமக்கு கடகமனை வருது. அந்த கடகமனைக்கு மா இலை, மருதாணி இலை இது 2யும் நம்ம போட்டுக்கலாம். இப்ப வந்து இதுல வந்து நமக்கு அப்படியே இந்த 2, 6, 10 இந்த வீடுகளுக்கு என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே நம்ம வாங்கி வச்சுட்டு போடும் பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விருச்சிகமனைக்கு 2ஆம் இடம் வந்து குருவினுடைய தனுசு வீடு. இந்த தனுசு வீட்டுல சந்தன பொடி, அரசு குச்சி, ஆலங்குச்சி இதுதான் 2ஆம் மனை. அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய வீடு அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு உரிய அந்த பொருளையும் 6ஆம் இடத்துக்கு அதே அதிபதி 6ஆம் அதிபதியா வரார் விருச்சிகமனைக்கு. அப்ப அகில், அருகம்புல் இது 2யும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் இடமா வந்து சிம்ம வீடு வருது. இந்த சிம்மத்துக்கு வில்வ இலை, சங்கு பூ இலை, திருநீற்று பச்சிலை இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போடும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பொருளாதார மேன்மை நிச்சயமாக வரும். அதையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து குருவினுடைய வீடு அப்படிங்கும்போது தனுசு வீட்டுக்கு 2வது வீடாக மகரமனை வருது. இந்த மகரமனை சனி பகவானுடையது. இந்த சனி பகவானுக்கு உரிய மகிழம்பூ இலையும் நொச்சி இலையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த வீட்டுக்கு 6வது வீடா நம்ம சுக்கரனுடைய ரிஷபமனை வருதுங்க. அப்ப ரிஷபத்துக்கு ஏற்கனவே சொன்னது போல ஜாதிபத்ரி, வெட்டிவேர், லவங்கம், ஜாதிக்காய், கோரோஜனை இந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து கன்னிமனையா வருது. இந்த கன்னிமனைக்கு குங்கிலியம், வெண்கடுகு, துளசி, குப்பமேனி இந்த பொருட்களை எல்லாம் கலந்து நம்ம அந்த தூபத்துல போடும் பொழுது மிக சிறப்பாக அந்த வைப்ரேஷன் ஏற்படும் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து மகர வீட்டுக்கு பார்க்கும் பொழுது மகர வீட்டுக்கு 2வது வீடுவாக கும்பமனை, அதாவது சனி பகவானே வராரு.
அதனால அவருக்கு உரிய மகிழம்பூ இலை, நொச்சி இலை இதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் இடமா வந்து புதனுடைய மிதுன வீடு வருது. மிதுன வீட்டுக்கு வந்து குங்கிலியம், வெண்கிழக்கு, துளசி, குப்பமேனி இந்த பொருட்களை எடுத்துக்கலாம். அடுத்தது 10வது வீடாக வந்து வெட்டி வேறு, துலாமனை வருது. துலாமனை வந்து சுக்கரனுடைய வீடு. சுக்கரனுக்குரிய வெட்டி வேறு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், லவங்கம், கோரோஜனை இந்த மாதிரி பொருட்களை நம்ம போடும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கும்பமனை. கும்பமனைக்கு 2ஆம் இடமாக மீன வீடு வருது. மீனத்துக்கு ஏற்கனவே மீனம் வந்து குருவினுடைய வீடு இல்லைங்களா? அப்ப குருவினுடைய வீட்டுக்கு சந்தன பொடி, அரசு குச்சி, ஆலங்குச்சி இதுகளை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கும்பத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கடகமனை, கடக வீடு. இதுக்கு வந்து மா இலை, மருதாணி இலை இந்த 2ஐயும் எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து விருச்சிகமனை வந்து 10ஆம் இடமா வரும். செவ்வாய்க்கு வந்து அகில், அருகம்புல் இது 2 சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருளையும் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த சாம்பிராணி தூபத்துல கலந்து நம்ம போடும் பொழுது அந்த வீட்டுல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்தது மீனத்துக்கு பார்க்கும் பொழுது 6வது வீடா வந்து 2வது வீடா வந்து மேச வீடு வருதுங்க. மேசம் செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய்க்கு வந்து அகில், அருகம்புல் சொல்லியிருக்கேன். அப்ப அதை எடுத்துக்கலாம். அடுத்தது 6வது வீடா வந்து சிம்ம வீடு வரும். சிம்மத்துக்கு வந்து வில்வ இலை, தங்கு பூ இலை, திருநீற்று பச்சிலை இதை எடுத்துக்கலாங்க. 10வது வீடா அவருடைய வீடே வருது. அதனால அவருக்கு உரிய சந்தன பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இல்ல சந்தன குச்சி கிடைக்குதோ அதையும் எடுத்துக்கலாம். சந்தன பொடியா இருந்தாலும் அந்த பொடியை போடலாம். அரசு குச்சி, ஆலங்குச்சி இதையெல்லாம் போட்டு தூப தீபங்கள் காட்டிட்டு வரணுங்க. இப்படி காட்டிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு ஆகர்ஷித்து கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நட்சத்திர பிரகாரம் வந்து தன தாரையை இயங்குது. நான் வந்து முதல்ல சொன்னது வந்து தன ராசிகள் 2ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 10ஆம் பாவகம். இது ஒரு திரிகோண பாவகங்கள் சொல்லுவாங்க. இந்த பாவகங்கள்ல இயக்கும் பொழுது இதற்கு உண்டான பொருட்களை எல்லாம் நம்ம போட்டு நம்ம ஆகர்ஷணம் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நட்சத்திர ரீதியாக தனத்தாரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது தாரையை தனத்தாரைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு 2வது வருகின்ற தாரை தனத்தாரை. அப்ப அந்த தனத்தாரையை நாம இயக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன மாதிரியான செய்யலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை இப்ப பார்க்க போறோம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 2வதாக வரக்கூடிய பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தனத்தாரை. இப்ப அந்த தனத்தாரையை நம்ம இயக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பரணி நட்சத்திரம் வேலை செய்யும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல வாய்ப்புகளை அது கொடுக்குங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க யானைகளிடம் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கணும். கோவிலுக்கு எப்படியும் போனா இந்த பெரிய கோயில்கள்லாம் யானைகள் இருக்கும். அப்ப யானைகளிடம் ஆசி வாங்குவது. அடுத்தது பாத்தீங்கன்னா காகத்துக்கு அவங்க தினம் கொஞ்சம் சாதம் வச்சுட்டு வரலாம். அடுத்தது வீட்டுல வந்து நெல்லி மரம் வளர்க்க இடம் இருக்குது அப்படின்னா நெல்லி மரம் வளர்க்கலாம். அல்லது நெல்லி மரம் எங்கேயாவது இருந்தா அந்த மரத்துக்கு கொஞ்சம் நீர் ஊத்தலாம். இவங்க நீர் ஊத்தும் பொழுது அது ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அப்ப வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும். ஏன்னா நம்ம தனத்தாரையை இயக்குகிறோம். அடுத்தது பாருங்க பரணி நட்சத்திரம். யார் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் கிருத்திகை. சரிங்களா? அப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை இயக்கும் பொழுதுதான் அந்த வைப்ரேஷன், அந்த தனம், பொருளாதாரம் அவர்களுக்கு ஏற்படும். அப்ப இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க அத்தி மரத்தை வளர்க்கலாங்க. வளர்க்க இடம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அத்தி மரம் வச்சு வளர்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மயில்களுக்கு இவங்களுக்கு மயில் இப்ப சில கோயில்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மயில் இருக்கும். நிறைய கோயில்கள்ல இருக்குது. அந்த மயில் இருக்கிற கோயில்களுக்கு போகும் பொழுது அந்த மயிலுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி நம்ம போடலாம். அடுத்தது இவங்க சகோதர உறவுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரோகிணி தான் தனத்தரையாக வரும். அப்படி வரும் பொழுது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புற்றுக்கு பால் ஊத்துவது. எங்கேயாச்சும் நம்ம வீட்டு பக்கத்துல புத்து கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்து கோவிலுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊத்திட்டு வர்றது. இப்படி இவங்க செய்யும் பொழுது இவங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை நிச்சயமாக ஏற்படும். தனத்தாரை யார் இயக்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த தனம் அப்படிங்கிற பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்தது பாருங்க நாவல் மரம்
வளர்ப்பது. நாவல் மரம் வளர்க்க முடியல அப்படின்னாக்கா அந்த மாதிரி மரம் இருக்குது அப்படின்னாக்கா அங்க அவங்க நீர் ஊட்டலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஆந்தை படத்தை வாங்கி வீட்டுல வைக்கலாங்க. வீட்டுல வச்சுட்டு அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும். அடுத்தது பாருங்க ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு தனத்தாரை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரம் வரும். இப்ப இந்த மிருகசீரிச நட்சத்திரம் தனத்தாரையாக வரும் பொழுது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புற்றுக்கு பால் ஊட்டுவது. எங்க புத்துக்கண்ணு இருக்குதோ அங்க போய் அவங்க பால் ஊத்தி வழிபாடு செய்யலாம். அதாவது எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்க அடுத்தது கேட்கலாம். வாரம் ஒரு முறை செய்யலாங்க. சரிங்களா? வாரம் ஒரு முறை தாராளமா செய்யலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு உணவு அல்லது உடை எது முடியுதோ அது உங்களுக்கு முடிஞ்சதை தானம் கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுதோ, எதுவுமே நம்ம கையில இருந்தாதான் நம்ம செய்ய முடியும். என்கிட்ட நிறைய இருக்குதுன்னா நிறைய கொடுக்கலாம், என்கிட்ட கம்மியா தான் இருக்குதுன்னா கம்மியா கொடுக்கலாம். சோ உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கோழி சேவல் இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரிசியோ ஏதோ ஒரு தானியங்களோ போட்டுட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். நான் தனத்தாரை ஏக்கதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்க எல்லாம் செய்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஏன்னா நிறைய யூடியூப்ல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க அவங்களுக்கு என்னவோ, ஏன்னா நம்ம தட்டுல இன்னைக்கு சோறு போட்டாதான் நம்ம சாப்பிட முடியுமே தவிர அடுத்தவங்கிட்ட இருக்கிற பணம் அவங்களுக்கு தான். இப்ப எல்லாருக்கும் பொதுவா சொல்ல பரிகாரம் பழிக்குமானா அது பழிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனா இது நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தை ஏக்குறோம். அப்படி இத பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஏற்றம் உண்டு. அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரம். மிருகசீரிசத்துக்கு 2வது நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை. அப்ப நாய்களுக்கு பிஸ்கட் போடுவது, ஒரு 10 ரூபாய்க்கு மேரிகோல்டு வாங்கினா கூட போதுங்க. அத வாரம் ஒரு நாள் போடலாம். நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடும் பொழுது நமக்கு பல அபரிதமான பொருளாதார ஏற்றங்கள் நிச்சயமாக வரும். அதே போல பாத்தீங்கன்னா மிருகசீரிசத்துக்கு 2வது தாரை அப்படிங்கிறது திருவாதிரை. இங்க திருவாதிரைனாலே உங்களுக்கு பாம்பு, அதனால இங்க புற்றுடன் உள்ள அம்மன், அந்த அம்மனை வணங்கி வருவது, அந்த புற்று உள்ள இடத்துக்கு பால் ஊத்துவது, இதுவும் உங்களுக்கு தனத்தாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை இயக்க இயக்க வாழ்க்கையில பொருளாதாரம் உங்களை தேடி வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மூங்கில் மரம் தல விருட்சமாக உள்ள கோயில்களுக்கு சென்று வரணும். அப்ப அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தனத்தாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களை தேடி வருமானம் வரும். நின்னு போன தொழில் எல்லாம் கூட அது நல்ல முறையில இயக்கத்துக்கு வந்துரும். திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, நான் தரேன் நீ வச்சுக்க நீ செய்யி அப்படின்னு சொல்ற அமைப்புக்கு வந்துருவோம். அதனால அதையும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. அன்னப்பறவையோட படம் வாங்கி வைங்க. இல்ல அப்படின்னாக்கா அன்னப்பறவை போல இருக்கக்கூடிய பொம்மைகள் இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி வைக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக உங்களுடைய தனத்தாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா அவங்க இயக்க வேண்டிய தாரை அப்படின்னா பூச நட்சத்திரத்தை நம்ம இயக்க வேண்டும். அந்த பூச நட்சத்திரத்தை இயக்குனாதான் நம்மளுடைய தனத்தாரை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அரச மரத்தை அடிக்கடி சுற்றி வருவது ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். அதே போல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை இவங்க வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க. நம்ம முடிஞ்சா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். என்னால முடியாது அப்படிங்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் போட்டோவை வாங்கி வச்சு வீட்டுல செவ்வாய்க்கிழமை கும்பிட்டு வரும் பொழுது செல்வ செழிப்பு மிக சிறப்பாக அமையும். அடுத்தது பாருங்க பூச நட்சத்திரம். இந்த பூசத்துக்கு 2வது தாரை தனத்தாரை, அது ஆயில்யம். இப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புற்றுக்கண்ணுக்கு பால் ஊற்றுவது, வெள்ளிக்கிழமையில் வருகின்ற ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு அங்கங்க எல்லா இடத்துலயுமே கோவில் இருக்குதுங்க. துர்க்கைக்கு ராகு காலத்துல வெள்ளிக்கிழமையில எல்லா கோயில்லையுமே வழிபாடு செய்யறாங்க, அபிஷேகம் செய்யறாங்க. அந்த அமைப்புல வீட்டு பக்கத்திலேயே எந்த கோயில் இருக்கோ அந்த துர்க்கை அம்மனுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யும் பொழுது பூசம் என்ற நம்மளுக்கு தனத்தாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆயில்யம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப பொருளாதார ரீதியான ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு மக நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் தனத்தாரை. இப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலமரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கி வர வேண்டும்.
அடுத்தது இவங்க கருட பகவானையும் வணங்க வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒண்ணும் இல்லைங்க, காலையில எந்திரிச்சோடனே மேல போய் மாடியில போய் பார்த்தோம்னாக்கா சூரிய பகவான் நல்லா பளபளன்னு தெரிவாரு. அவரை பார்த்து 2 கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது. அதே போல கால்நடைகள் இவங்க எல்லாம் வளர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு பரிகாரம். வளர்க்க முடியறவங்க, வளர்க்க விருப்பம் உள்ளவங்க கோழியோ ஆடோ இவங்க வளர்த்தாங்கனாலே அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் வரும், ரொம்ப அபிவிருத்தி ஏற்படும். அடுத்தது பாருங்க மக நட்சத்திரம். மகத்துக்கு வந்து தனத்தாரை அப்படின்னாக்கா பூர நட்சத்திரம் வருங்க. சரி, மகத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்? விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வரணும். ஏன்னா மகம் வந்து பித்திருக்களுடைய ஆசி பெற்றது. அதனால அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு, ஏன்னா மூத்த முதல் கடவுள் விநாயகர் பெருமான், அவருக்கு வந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வரலாம். பலாமரம் தல விருட்சமாக உள்ள கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நெட்ல செக் பண்ணா பலாமரம் தல விருட்சமாக உள்ள கோயில்கள் நமக்கு லிஸ்டே வந்துரும். சோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு எந்த கோவில்ல பலாமரம் தல விருட்சமாக உள்ளதோ அந்த கோயிலுக்கு போய் இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுடைய தனத்தாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டு வர வர மென்மேலும் சிறப்பு பெறும். அடுத்தது வந்து பூர நட்சத்திரம். பூரத்துக்கு 2வது நட்சத்திரமா வர்றது உத்திர நட்சத்திரம். அப்ப இந்த உத்திர நட்சத்திரம் இயக்கத்தை கொடுக்கும் பொழுதுதான் இந்த பூர நட்சத்திரத்துக்கு வளர்ச்சி ஏற்படும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி போன்ற பொருட்களை எல்லாம் கலந்து கொடுக்கலாம். அடுத்தது வில்வ மரம், சில கோவில்கள்ல வில்வ மரம் வச்சிருப்பாங்க, அந்த வில்வ மரத்தை இவங்க வலம் வரலாம். அதே போல மகாலட்சுமியை இவங்க வழிபாடு செய்யணும். உத்திர நட்சத்திரமும் வெள்ளிக்கிழையும் சேருகின்ற நாளில் வீட்டில் இவங்க லட்சுமி குபேர பூஜை செய்து பால் பாயாசம் வச்சு படைக்கும் பொழுது மிக சிறப்பாக அமோகமாக அந்த செல்வ வளர்ச்சி கிடைக்கும். அடுத்தது பாருங்க உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமாக நமக்கு அஸ்த நட்சத்திரம் வருதுங்க. இப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்பைஞ்சீலி அப்படின்னு ஒரு தலம் இருக்குது, அங்க போய் சூரிய பகவானை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலனை இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல அத்தி மரத்திற்கு இவங்க நீர் ஊற்றி வரும் பொழுதும் இவங்களுக்கு தனதாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அடுத்தது பாருங்க அஸ்த நட்சத்திரம். அஸ்தத்துக்கு உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் தனத்தாரையாக வரும். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வில்வ மரம் தலவிருட்சமாக உள்ள கோயில்களுக்கு சென்று அப்பப்ப அந்த வில்வ மரம் எந்த கோவில்ல வந்து தலவிருட்சமாக அமைந்துள்ளதோ அந்த கோயிலுக்கு போய் அங்க உள்ள பெருமாளையோ சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு பொருளாதார மேன்மை வரும். அதே போல இவங்க வந்து சக்கரத்தாழ்வார வந்து கும்பிட்டு வரலாங்க. சக்கரத்தாழ்வார கும்பலாம் 16 நெய் தீபங்கள் போட்டு வர செல்வ நிலை அமோகமா வந்துருவாங்க. ஒரு வந்து பெரிய தொழில் செஞ்சு நஷ்டமே ஆயிட்டு இருந்தா கூட இவங்க வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களா இருந்து அவங்க வந்து இத செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி நல்ல நிலைக்கு வந்துருவாங்க. அடுத்தது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் தனத்தாரை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுவாதி நட்சத்திரம் வருதுங்க. அப்ப இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மருதமலை முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை போயிட்டு வரலாங்க. இல்ல நான் என்னால அடிக்கடி போக முடியும் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா மருதமலை முருகனை வந்து அடிக்கடி தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அடுத்தது வந்து காளி தேவியை இவங்க வணங்கிட்டு வரணும். அதே போல சுவாதி நட்சத்திரமும் ராகு காலமும் கூடுகின்ற வேளையில நரசிங்க பெருமாளை வந்து நம்ம இவங்க வணங்கி வரும் பொழுது அனைத்து விதமான துன்பமும் நீங்கி நிறைந்த செல்வ வளம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புலியுடன் கூடிய ஐயப்பன் படம் வாங்கி வீட்டுல வச்சு வணங்கி வரலாங்க. அதே போல பிலா மரம் நட்டு வளர்க்கலாம். அடுத்தது திருச்செந்தூர் கடற்கரையில் உள்ள சந்தன மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை இவங்க வந்து தரிசனம் செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அனுஷம். இந்த தனத்தாரையை எப்படி இயக்கணும் அப்படின்னா, மான் பொம்மை அல்லது மான் படம் இது எதையாவது ஒண்ணு வாங்கி வீட்டுல வச்சு இத வந்து தினமும் பார்க்கலாங்க. மகிழ மரம் வளர்க்கலாம். அதே போல பறவைகளுக்கு உணவு அளிப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இவங்களுக்கு மென்மேலும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல திருநாரையூர் அப்படின்னு ஊர்ல கல்கருட சேவை இருக்குது. அதுல முடிஞ்சா இவங்க
கலந்துக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிராமணர்களுக்கு நல்லெண்ணெய் தானம் இவங்க கொடுக்கணுங்க. இத கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த அனுச நட்சத்திரம், ஏன்னா அனுஷம் வந்து சனி பகவானோடது. அப்ப இந்த குரு வந்து பிராமணர். சோ பிராமணர்களுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நினைச்சது நடக்கும். அந்த அமைப்புக்கு இவங்களை கொண்டு வந்து விடும். அடுத்தது பாருங்க, அனுச நட்சத்திரம். அனுசத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திரம். சரிங்களா? இந்த கேட்டைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப அனுச நட்சத்திரக்காரங்க திருப்பராய்த்துறை சிவபெருமான் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணுங்க. அடுத்தது திருவிடந்தை லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வரணும். அடுத்து ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளை வணங்கி வரணும். இதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த கேட்டை அப்படிங்கிற நட்சத்திரம் இயங்க ஆரம்பிக்கும். இது இயங்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது வந்து கேட்டை நட்சத்திரம். கேட்டைக்கு வந்து 2வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திரம். சரிங்களா? அப்போ இந்த மூல நட்சத்திரம் இயங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாய்களுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போடணுங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மராமரம் வச்சு வளர்க்கலாம். இல்ல அப்படின்னா மராமரம் எங்க இருக்குதோ அங்க நம்ம நீர் ஊற்றலாம். அடுத்தது மூல நட்சத்திரமும் மூல நட்சத்திரத்துல ஆஞ்சநேயருக்கு வடை மாலை தட்டி அவங்களுக்கு போட்டு நம்ம வந்து அத கும்பிட்டு வணங்கி வரும் பொழுது இவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம தனத்தாரையை இயக்குகின்ற பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கேன். எந்த நட்சத்திரத்துல நம்ம பிறக்கிறோமோ அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கதான் நமக்கு அந்த வாழ்க்கையில வெற்றி, பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே கிடைக்கும். அடுத்தது வந்து மூல நட்சத்திரம். மூலத்துக்கு 2வது தாரை நமக்கு பூராட நட்சத்திரம். சரிங்களா? இப்ப மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க குரங்குகளுக்கு பழங்கள் வாங்கி போடலாம். இப்ப நாங்க சேலத்துல இருக்கோம். எங்க ஊர் பக்கத்துல வந்து இளம்பிள்ளைங்கிற ஊர்ல சித்தர் கோவில் இருக்கு. அங்கெல்லாம் போனா நிறைய குரங்குகள் இருக்கும். அப்ப அங்க போகும் பொழுது பழங்கள் வாங்கி, இந்த வாழைப்பழங்கள் வாங்கி போடும் பொழுது அந்த நம்மளுடைய 2வது தாரை இயக்கத்துக்கு வந்துடும். அப்படி வரும் பொழுது அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல வஞ்சி மரம் உள்ள தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வருவது ரொம்ப சிறப்பா இருக்கும். திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி இந்த கோவிலுக்கு போய் இவங்க வழிபட்டு வரும் பொழுது இவங்களுடைய தனத்தாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படையா, ஏன்னா 6ஆம் இடம் கஷ்டம். இப்ப அந்த கஷ்டத்தை குறைச்சி அந்த உத்தியோகத்தின் மூலமா லாபத்தை கொடுக்கும். சோ அப்ப நம்ம 2வது தாரையை இயக்கணுங்க. இந்த 2வது தாரை தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் 27 நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம். நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் நமக்கு 2வது நட்சத்திரம், அது தனத்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனத்தாரையை நம்ம இயக்க நமக்கு பொருளாதார சிறப்பை கொடுக்கும். நம்ம ஒண்ணு இல்லைங்க, நவக்கிரகங்களுமே தன்னுடைய 2வது நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? 2வது நட்சத்திரத்தை பிறந்த வாசி நவக்கிரகங்கள் என்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, பூராட நட்சத்திரம். இப்ப இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2வது தாரையாக உத்திராட நட்சத்திரம் தான் வரும். சரிங்களா? இப்ப இந்த பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க தனத்தாரை எப்படி இயக்கணும்? பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி தருவது. எப்ப முடியுதோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அகத்திக்கீரை கட்டை வாங்கி நம்ம கொடுக்கலாம். இப்ப கோவில்கள்ல கூட பசு வச்சுட்டு இருக்கிறாங்கங்க, அங்க வாங்கி நம்ம கொடுக்கலாம். அதே போல இவங்க கீரி பிள்ளையோட படத்தை வாங்கி வீட்டுல மாட்டி வைக்கும் பொழுது அதை பார்த்து வரும் பொழுது இவங்களுடைய தனத்தாரை இயங்க ஆரம்பிக்கும். அதே போல பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர், இந்த விநாயகரை இவங்க கும்பிட்டு வரலாம். அதே போல யானைகளுக்கு இவங்க வாழைப்பழம் வாங்கி கொடுக்கும் பொழுது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் வருகிறது. அப்ப இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்கள் தன்னுடைய தனத்தாரை எப்படி இயக்கலாம்? குரங்குகளுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். எருக்கு விநாயகர், எருக்கு இதுல விநாயகர் செஞ்சிருப்பாங்க, எருக்கு விநாயகர்னு சொல்லுவாங்க. அத வந்து இவங்க வீட்டுல வாங்கி வச்சு வணங்கி வரும் பொழுது ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்படும். சரிங்களா? அடுத்தது இவங்க ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கி வரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோணத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது அவிட்ட நட்சத்திரம். அப்ப இவங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க என்ன செஞ்சா இவங்களுடைய தனத்தாரை வேலை செய்யும் அப்படிங்கும் பொழுது இங்க அஷ்ட வசுக்கள் என்ற அத்ரவன், அனிலன், அலைன்
ஆபன், சோமன், துருவன், பிரத்யூஷன், பிரபாசன் இவங்க எல்லாம் அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நினைச்சு இவங்களை கும்பிடும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருவோணத்துக்கு அடுத்தது சிங்க உருவ பொம்மையோ அல்லது ஒரு படத்தையோ வாங்கி வச்சு இவங்க பார்த்துட்டு வரும் பொழுது அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல இவங்க சப்த கன்னியர்களை வணங்கலாம். அதே போல அனந்த கோல பெருமாளை இவங்க அதாவது பள்ளி கொண்ட பெருமாளை இவங்க வணங்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்க அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் தான் தனத்தரையாக வரும். அப்படி வரும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் என்ன பண்ணுனா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காகத்திற்கு இவங்க தினம் கொஞ்சம் அன்னம் வைக்கலாம். இல்ல ஒரு தினம் வைக்க முடியல அப்படின்னா டைம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படி அவங்களுக்கு முடியுதோ அவங்களுக்கு பொருளாதாரம் நிறைய வேணும்னா தினம் வைக்கலாம். கொஞ்சமா வந்தா போதும் அப்படின்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஆனா இதை வைக்கும் பொழுது பொருளாதாரம் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே போல குதிரைகளுக்கு கொள்ளு வாங்கி கொடுக்கலாம். இப்ப குதிரையை நம்ம பார்க்கவே முடியறது இல்ல, இருந்தாலும் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கடம்ப மரம் எந்த கோவில்ல ஸ்தல விருட்சமாக உள்ளதோ அந்த கோயிலுக்கு இவங்க போய் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுடைய தனத்தாரை வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்ப இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தனத்தாரையாக வரும். அப்ப இவங்க வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜையை வீட்டுல செய்யலாம். அதே போல காளி தேவியை இவங்க வழிபடலாம். அதே போல சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரலாம். ஏன்னா பூரட்டாதினால நம்ம குரு பகவான். அது போல இருக்கும் பொழுது சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு இவங்க போயிட்டு வரும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தனத்தரையாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வருதுங்க. இப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதே போல வேப்ப மரம் வளர்க்கலாம். சரி, வேப்ப மரம் வளர்க்கலைன்னா கூட கோவில் எல்லாம் வேப்ப மரம் வச்சிருக்காங்க, அந்த கோவிலுக்கு போய் அதுக்கு கொஞ்சம் நீர் ஊற்றி வரலாம். அதே போல இவங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல, ஏன்னா உத்திரட்டாதி தாங்க கோமாதா, சரிங்களா, காமதேனு தான் உத்திரட்டாதிக்கு. அதனால இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கோ பூஜை செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில கோவில் எல்லாம் கோ பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கோ பூஜை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்றுடன் கூடிய ஒரு பசு பொம்மை அல்லது ஒரு படம் ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சு இவங்க வீட்டுல தினசரி பார்த்து வரும் பொழுது இவங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் உண்டு. அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தனத்தாரை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா ரேவதி நட்சத்திரம், சரிங்களா. அப்ப இந்த உத்திரட்டாதியில பிறந்தவங்க என்ன பண்ணினா இவங்களுக்கு பொருளாதார ஏற்றம் வரும். யானைக்கு வாழைப்பழம் அல்லது கரும்பு ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம். இலுப்பை எண்ணெயில தீபம் போடணும் சிவபெருமானுக்கு. இவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். ஏன்னா 2வது நட்சத்திரம் ரேவதி. ரேவதிங்கிறது புதன். புதன்னா நமக்கு விஷ்ணு பகவான். அதனால இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் இவங்களுக்கு தீபம் போட்டோ இல்ல சாதாரணமா கும்பிட்டு வந்தாலோ இவங்களுடைய 2வது நட்சத்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்ப வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். இதற்கு அஸ்வதி என்று 1வது நட்சத்திரம் தான். இந்த ரேவதிக்கு 2வது தனத்தாரையாக வேலை செய்யும். அப்ப அஸ்வதி அப்படின்னாலே கேதுவினுடைய சாரம், கேது அப்படின்னாலே விநாயக பெருமான். அப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை வழிபடுவது மிக சிறந்த பலனை தரும். அதே போல குதிரைனால உங்களுக்கு ரேவதி. குதிரை படத்தை வாங்கி அல்லது குதிரை பொம்மை வாங்கி இவங்க வீட்டுல வைக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல பிள்ளையாருக்கு யமகண்ட வேலை ராகு வேலை எல்லாம் 1.5 மணி நேரம் வரும். கேலண்டர்லயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த யமகண்ட வேலை 1.5 மணி நேரத்துல கடைசீட்ல வருகின்ற ஒரு 24 நிமிஷம் அற்புதமான நிமிஷம். அந்த நேரத்துல போய் பிள்ளையார்கிட்ட இவங்க தீபம் போடும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் இவர்களுக்கு சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க. மீண்டும் அடுத்த முறை நிறைய விஷயங்களை நம்ம இந்த சேனல் மூலமாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சார் சார் நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்த வகுப்பு.
டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். முடிச்சிட்டீங்களாமா? முடிச்சிட்டேங்க. நான் வந்து நட்சத்திரம் இயக்குறேன், ராசி இயக்குறேன், ரெண்டுமே சொல்லியிருக்கேங்க. மத்த பாகம் வந்து அடுத்த வகுப்புல பாத்துக்கலாம். நம்ம டேட் கொடுத்துருக்கீங்களா, அன்னைக்கு பாத்துக்கலாம். அடுத்தடுத்து வகுப்புல கொடுக்குறேங்க. அடுத்த வகுப்புல கொடுங்க. டவுட் இருக்கிறவங்க என்ன டவுட்னா டவுட் கேட்கலாம். தாராள கண்ணகி அம்மா, ராணிகுமார், மாசிலாமணி சார், சாமுவே, குமரேசன் ஐயா, கணபால், யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லம்மா, மற்றபடி எல்லாம் சிறப்பா இருக்கு. மனித பிறப்பெடுத்ததே எதனாலன்னா, 70 பிறப்புல வந்து நாம் மனிதனாக பிறந்த இருக்கக்கூடிய 6வது அறிவை எட்டி 7வது நிலை மோட்சத்தை அடைகிறதுனால நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களுமே தர்ம கர்ம காம மோட்சம் சொல்லக்கூடிய தோஷ பரிகாரங்களை நவதாரைகளாக நவ காரியத்தையும் நவ காரணங்களை கொண்டு ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் விதைகளை விளைவித்து அந்த விளைவித்த நிலத்தை, மண்ணை, பஞ்சபூதத்தினுடைய தன்மைகளை மீண்டும் செம்மை செய்யும் அந்த திறன் ஈஸ்வர கடாட்சியம். இது பேர் ஈஸ்வர பிரதிதியானம் பேரு. அப்படி செய்கின்ற அந்த வாசியம், ஈசாவாசியம் நமக்கு மோட்சத்தை தரும் என்றால் இது மோட்சத்திற்கான தோஷ பரிகாரம். அதே போல மற்ற வஸ்துக்கள், பசுதானம், அவைகளுக்கு நாம கொடுக்குற நிலைகள், அதே போல ஒவ்வொன்றுக்கும் அன்பன அந்த சிவமாக செய்கின்ற இந்த பரிகாரங்கள் சாப நிவர்த்திகளும் தீட்சா விதிகளும் பிராயச்சித்தங்களும் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூத பரிகாசங்களும் நவகிரக சித்திகளோடு இருக்கக்கூடிய தோஷ பரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரல்கள் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்தி அந்த பாவங்கள் பாதிக்கப்படும் என்பதை மிக அற்புதமாக சொல்லப்பட்டவை. அற்புதமா நீங்க தலைப்பு பார்த்த உடனே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனாலதான் நான் கேட்டிருந்தேன். மற்றபடி பயணங்கள் மிக ஆழமாக பெரிய சிலபஸ், வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா பகிர்ந்துக்குவோம், கலந்துக்குவோம். நன்றிம்மா, சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இது சதய நட்சத்திரத்துக்கு நீங்க ஏதோ தலை விருட்சம் எதுவுமே சொல்லல, தண்ணி வீத்துறதுக்கு விருட்சம் எதுவும் சொல்லல. அந்த விருட்சத்தை, அந்த மரத்தை வந்து சொல்லுங்க சதய நட்சத்திரத்துக்கு. சதய நட்சத்திரத்துக்குங்களா? சதயத்துக்கு வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜை வீட்டுல செய்யலாங்க. காளி தேவி வழிபட சொல்லியிருக்கு. சித்தர் ஜீவ சமாதி தாங்க. ஏன்னா பூரட்டாதி அடுத்த நட்சத்திரம் இல்லைங்களா? பூரட்டாதினாலே நம்ம வந்து குருவுக்கு போயிடும். அதனால நம்ம சித்தர் ஜீவ சமாதி செஞ்சுட்டாலே ரொம்ப சிறப்பா வந்துருவோங்க. நான் வந்து சதயத்துக்குள்ள விருட்சம், மற்ற பரணிக்கு நெல்லி மரத்துல தண்ணி வீத்தணும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி சதய நட்சத்திரத்துக்கு எந்த மரம்னு சொல்லுங்க. இங்க வந்துட்டு இதுக்கு வந்து இது செஞ்சா போதும்னே சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு வந்து எடுத்த மாதிரி இதுக்கு எடுக்கணும்லாம் கிடையாதுங்க. நமக்கு வந்து இந்த பூரட்டாதி வேலை செய்யணும்னா நமக்கு சித்தர் ஜீவ வழிபாடு செஞ்சுட்டாலே போதுமானதுங்க. நமக்கு வந்து தனதாரை எப்படி அதிகமா இயக்கணும் அப்படிங்கறத நமக்கு மெயினுங்க. இதை செய்யும் பொழுது தனதாரை இயங்க ஆரம்பிக்குங்க. இப்ப பூரட்டாதி அப்படிங்கும் பொழுது சித்தர் ஜீவ வழிபாடு சொல்லியிருக்கிறாங்க. சதயத்துக்கு கடம்ப மரம்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல தண்ணி வீத்தணும்னு நினைச்சிட்டேன். அது செய்யலாங்க. நமக்கு வந்து பூரட்டாதி அப்படிங்கிறது தனதாரை இயக்கிறோம் இல்லைங்களா? அதனால நமக்கு சித்தர் ஜீவ வழிபாடுதான் நமக்கு, அது மட்டும்தான். ஏன்னா எதுக்காக செய்யறோம் அப்படின்னு அந்த பர்பஸ்க்கு உண்டாது மட்டும் நம்ம பார்த்துப்போங்க. பார்த்து நான் அது மட்டும் தான் நோட் பண்ணி எழுதினேன். ஏன்னா நான் அப்படியே நானே தான் இது எழுதிக்கிட்டேங்க. சரிங்களா? அடுத்தடுத்து நட்சத்திரங்களுக்கு உரியதை எதை செஞ்சா நமக்கு வந்து இந்த தனத்தாரை ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப தனத்தாரை ஆக்டிவேஷன் ஆகும் பொழுதுதான் நமக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றம் வரும். சரிங்களா? இப்ப 2, 6, 10 2ஆம் இடம் நாம தேடுகின்ற பணம். குடும்பத்துக்குள்ளாரையே உதவி செஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பின் மூலமாக வருகின்ற பணம். அடுத்தது 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜீவனம், தொழில், இதன் மூலமாக உத்தியோகம், இதன் மூலமாக வருகின்ற பணம். இதுக்கு மட்டும்தான் நான் எடுத்தேங்க. நான் எல்லாத்துக்குமே மரம் எழுதல. ஏன்னா இது வந்து நான் இதுதான் பட்டுச்சு, எனக்கு எது பட்டுச்சோ மனசுக்கு இதை செஞ்சு இதை நான் வந்து அப்படியே என்னுடைய கஸ்டமர்களை சொல்லி அவங்க வந்து 100% நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கிடைச்சதுங்க. அதனால சரி சிலருக்கு மட்டும்தான் அப்படி எழுதியிருப்பேங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நான் மரங்களை எழுதவே கிடையாது. அதனால இந்த சதயத்துக்கு நீங்க சித்தர் ஜீவ வழிபாடு செய்யும் பொழுது பூரட்டாதி அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குரு பகவான் தாங்க பெரும் பணத்துக்கு அதிபதி.
நிச்சயமாக பொருளாதார ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டு. இப்ப அப்படி பார்த்தா நான் எல்லாத்துக்குமே மரம் எழுதிக்கிட்டே வந்திருக்கணுங்க. அதனால மரத்தை இயக்கணும் அப்படின்னு இல்லைங்க. அடுத்த நட்சத்திரத்துக்கு எது முக்கியமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க கொடுத்துருக்கோங்க. ஓகே. நன்றிங்க சார். வேற என்ன டவுட் இருக்கா? ஏன்னா கண்டினியூஸா வகுப்பு போகும், தினசரி நீங்க அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயம் கத்துக்கலாம். வேற என்ன டவுட் இருக்குங்களா? இப்ப இது உங்களுக்கு மரங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா அது ஒண்ணும் இல்லைங்க, அது நான் கொடுத்துருவேங்க. இப்ப நான் தனத்தாரைய நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், இதை செஞ்சுட்டா போதுமானது அப்படிங்கறத எழுதிருக்குங்க. இப்படி வரிசையா எல்லாத்துக்குமே எல்லா நட்சத்திரங்களும் மரங்கள் இருக்குதுங்க. பாதங்களுக்கு வேற தனியா இருக்குதுங்க. இப்ப அது ஒரு சப்ஜெக்டா ஒரு கிளாஸா நம்ம வேணா கொடுக்கலாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஈஸியானது மரம் நடுறதும் மரத்துக்கு தண்ணி வீத்துறதும், அதனாலதான் நான் கேட்டேன். நான் ஓகே ஓகே. ஆம்பேல் ஐயா சொல்றது 100க்கு 100 உண்மைங்கம்மா. அகத்தியர் மூலிகை பிராயச்சித்தங்களும் சாப நிவர்த்தியும் எங்க செய்ய சரியாகும்னா, கர்ம யோகம், இந்த மோட்ச யோகம் எதுவா இருந்தாலும் போதி மரத்தடியில உச்சர் அமர்ந்ததுனாலதான் கிடைச்சது அப்படின்னா, அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். அதனால முடிந்தவரை வால்மீகி கூட மரத்தை கண்டுதான் மரான்னு சொல்லி ராமா என்ற நாமத்தை ராமான்னு சொல்ல தெரியலன்னா கூட அதனால அவர் அதனால இந்த காரண விருட்சம் காரிய விருட்சம், நம்ம அஸ்ட்ராலஜர், அதனால நான் அதை பேசிட்டு இருக்கேன், தவற என்ன வேண்டாம். பாலகிருஷ்ணனுக்கு நிறைய தெரியும். இதுல காரண விருட்சம் காரிய விருட்சம் அவர் போல மோட்ச விருட்சம் என்பதெல்லாம் உண்டு. அதெல்லாம் இருந்தாதான் நமக்கு இந்த மந்திரங்களும் தந்திரங்களும் மணிமந்திர ஔஷதம் என்பது சித்திக்கும். ஔஷத நெறிமுறை என்பது மூலிகை தான் எவ்வளவு ஆழமானது என்பதை எல்லாம் சித்தர்கள் வழங்கிய ரகசியங்கள். அது 7 வகை பிறப்புகளுக்கும் நம்ம மனிதனாக பிறந்திருக்கும் போதே செய்கின்ற பிராயச்சித்தங்கள் இருக்கும் இல்லையா, இந்த கைண்ட்னஸ், அன்பே சிவம் என்னும் ரகசியம், அது மட்டும் நாம் சிவனை சீராக செய்து, இல்லை என்றால் சும்மா இருப்பதே மேல் என்றால் இயல்பாக இருந்து விட்டால் எல்லாமே நிறைய சாதனை பண்ணணும், நிறைய சாதிக்கணுங்கிற சாதக ஆசையில தான் மனிதர்கள் இருக்கிறோம். பொருள் தனத்தை விரிவுபடுவதற்கு ஜென்மதாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, சேமதாரை, பிரத்தியார தாரை, மைத்திர தாரை, அதிமைத்த தாரை 9 தாரைகளை பிரிச்சிருப்பாங்க. அந்த தாரைகளுக்கு சம்பந்தப்பட்ட காரணங்கள் இருக்கும். தாரைகள் என்றால் காரியங்கள். அதுக்கான ஒரு காரணம் செம்மைய கிடைச்சு, முகூர்த்த லக்னம் கிடைச்சு, நம்ம அது டேர்னிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய திருப்பு முனை அமைஞ்சிருச்சுன்னா லைஃபே மாறிடும். இதெல்லாம் சித்தர்கள் கொடுத்த அற்புதமான வானசாஸ்திர நெறிமுறையில மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு மட்டும் கிடைச்ச பெரிய பிராயச்சித்தம். அகலிய கல்லுல காயல வச்ச உடனே மோட்சம் கிடைச்சது ராமனுக்கு அப்படின்னா, சபரியாவா அந்த அம்மா உருவானாங்க இல்லையா, அது போலலாம் எல்லாமே உதாரணத்தோடு சொல்லப்பட்டது. மிக்க நன்றி. நல்ல தலைப்பு, சிறப்பா பயணப்படுங்க. நல்லா அற்புதமான சாம்பிள் ஐயா கேட்டது மிகப்பெரிய அற்புதமான கேள்வி. நன்றி நன்றி நன்றிங்க. நன்றிங்க. முடிச்சுக்கலாம், ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் அந்த ஒர்க் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி ராதாமா, நன்றி. மீண்டும் இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சி. இப்ப அந்த மரங்கள் பத்தி எல்லாமே ஒவ்வொன்றா கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நன்றி நன்றி நன்றி. ஒரு நல்ல ஒரு தலைப்புல நல்ல ஒரு விரிவாக்கமா சந்திக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.